வித்தியாசமான தலைப்பு. டேஷ் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? அந்த டேஷில் இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். வேலை கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும், வெளிநாடு போகணும், கணவன் மனைவி பிரிந்திருக்கிற பட்சத்தில் சேர்ந்து இருக்கணும், அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிற இடத்துல பிள்ளைங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துருக்கணும், பிள்ளைகளை அப்பா அம்மா படிப்பின் காரணமாக வேலை காரணமாக பிரிஞ்சிருக்க இடத்துல அந்த குழந்தைகளோட சேர்ந்துருக்கணும், உறவுகள் சேரணும், சொத்து நம்ம கைக்கு வரணும், நம்மளை விட்டு அபகரிக்கப்பட்ட சொத்து, நம்ம கொடுத்த பணம் வரணும். என்ன வேணால் நீங்கள் இந்த டேஷில் ஃபில்அப் பண்ணிங்க. சிங்கிள் ஆன்சர் தான் அதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் மக்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தான் நான் சொல்லணும். யாருக்கும் சென்னை பூர்வீகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 95% மக்களுக்கு ஒன்று ஆந்திரா பக்கத்துலேருந்து வந்திருக்கணும், தெலுங்கு தான் மேக்ஸிமம் ஆரிஜின், இல்லை திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் ஒரு 80%, மிச்சம் 5% 10% நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர். மேபி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்சதுனால நிறைய பேர் வந்திருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே பொதுவானது. இதில் குறிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய டஃப் கால் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா. பட் மற்ற ஊர்க்காரங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சிறிய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப டஃப் டைம். அதாவது ஒரு கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரல எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாக் டவுன் பண்ண வேண்டிய நிர்பந்தம்லாம் ஏற்பட்டு நல்லா இருந்த காலகட்டம். எதேச்சையாக யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, சிங்கப்பூர் போகிறேன், அதுக்கப்புறம் திரும்ப வரேன். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் கொஞ்சம் ஒரு பெட்டர்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நான் போகும்போது, அந்த பெட்டர்மெண்ட்டு ஆகிறதுக்கான ஒரு விஷயமாக நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட மிக நெருக்கமான உறவினர் ஒருவரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்க போகிறேன். அப்போது எதேச்சையாக அவர் லைஃப்பில் அவர் இந்த குலதெய்வம் என்கின்ற ஒரு விஷயத்தை தொட்டதுக்கப்புறம் தான் ஜெயிச்சதாக ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறார். நான் அதை உள் வாங்கிக்கிட்டேன். என்ன பியூட்டினா, என்னுடைய குலதெய்வம் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் என்ற ஊருக்கு அருகாமையில் உள்ள கோயில்களம் என்ற ஊரில் இருக்குது. மாணிக்க மாடசாமி தம்புரான் அந்த சாமி பேர். அந்த கோவிலுக்கு முதல்ல கரண்ட் இல்லை. அதுக்கு கரண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவானப்போ எங்கள் மாமா கூப்பிட்றார். அதே காலகட்டத்தில் நான் உடனே சொல்கிறேன், சரி மாமா நீ கொடுத்துரு, மாதம் இபி பில் யார் பே பண்ண, நான் பே பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அப்போ அதாவது இபி பில் பே பண்ணுறேன்னா பெரிய கம்ஃபர்டபுளாக ஃபினான்ஷியல் ஒரு ஃப்ரீடம் உள்ள ஆளாலாம் நான் இல்லை. பட்டு இட் இஸ் மேனேஜபிள். என்ன 1000 2000 3000 வரப்போகுது, இட் இஸ் மேனேஜபிள்னு எனக்கு தெரியும். அப்போது கொடுத்துறாங்க. என்ன அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எதிர்க்க தான் எங்களுடைய வீடு. கிட்டத்தட்ட அது ஒரு 15 சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஊர்லேயே ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு. பெரிய மாடி வைத்து கேரளா ஸ்டைலில் பிரம்மஸ்தானத்தெலாம் உயரம் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு எழும்ப இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வர்றதுக்கு ஆளே கிடையாது. அது பூஜை வைக்கலாம் ஆளே கிடையாது. ஒரு டைமில் ஒரு கால ஓட்டத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் தலைவர் இறந்து போகிறாரு. அவர் அவருக்கு 2 பிள்ளைகள், 3வது பிள்ளை இறந்து போயிடுது. ஸோ 2வது கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு 2 பசங்க. அப்போ அந்த முதல் தாரத்தோட 2 பிள்ளைங்களும் சென்னைக்கு படிக்க போயிடுறாங்க.
இந்த 2வது தரத்து பிள்ளைகள் ஏதோ மேனேஜ் பண்ணி வாழ்கிறாங்க. அவங்க வந்து வாழணும்னு ஆரம்பிக்கும்போது அந்த அந்த வீட்டு பெரியவர் இறந்து போயிட்டார். என்னோடய தாத்தா இறந்து போயிட்டார். அப்போ என்னுடைய சின்ன பாட்டியும் என்னோடய 2 சிறிய தகப்பனாரும் அந்த இப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்லா ஒரு வேலைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டார். இன்னொருத்தர் சுத்தமாக படிப்பு வராமல் பெரியவர் படிப்பு வராமல் வேஸ்ட்டாக போய்ட்டார். அவங்களும் அந்த வீட்டுக்கு வரதில்லை. அப்புறம் அந்த பாட்டி மட்டும் இருந்தாங்க. வீடு தரமட்டமாகுது. அதாவது ஒரு ஒரு 1000 புறா 2000 புறா அடையும் அந்த வீட்டில். அப்புறம் அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் அந்த பாட்டிக்கு சரியாக கண்ணு தெரியாது. அந்த மாடி நல்லா இருக்கு, தண்ணி அடிச்சுட்டு சீட் ஆடுறதுக்காக அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடஞ்சி இடிஞ்சு அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த வீடை வந்து பராமரிக்க யாரும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய தேக்கே வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேக்கு யாரோ லோக்கலாக யாரோ கம்மியான பிட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ தேக்கு எடுத்தப்பறம் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஒரு பூத் பங்களாமா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அந்த வீடை ஃபுல்லாக இடிக்க சொல்லி தரமட்டமாக்கி மண்ணெல்லாம் எடுத்து போக சொல்லிட்டேன். எல்லா கல் மண் ஜல்லி எல்லாத்தையுமே. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடிக்க சொன்னதுக்கு முன்னாடி கரண்ட் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த இடம் தரமட்டமாகிடுது. திடீர்னு ஒரு கொள்ளைக்காரங்களாம் வராங்க. அந்த எங்களோட குலதெய்வம் கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்காக வராங்க. ஏதோ கொஞ்சம் ஏதோ இருந்ததை எடுத்துகிட்டு அந்த சிலை சின்ன ஒரு பின்னமாகிடுது. உடனே பிரசன்னம் பார்க்குறாங்க. புதுசாக வந்து சிலை வைக்கலான்னு சொல்லிடுறாரு அந்த பிரசன்னம் பார்த்தவர். கேரளா நம்பூதிரி யாரோ ஒருத்தர். அப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. சரி நான் சொன்னேன், நான் வந்து 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன், என்னுடைய தொகையை வச்சுங்க, அதுக்கு போக வேறு என்னென்னாலும் நான் பண்ணுறேன். நம்பர் 2 நான் சொன்னது அந்த அந்த கமிட்டிக்கிட்ட என்ன சொன்னேன்னா, அன்னதானம் முழு செலவை நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் நம்ம ஊரில் இல்லாதவங்களுக்கு சங்கடப்படுறவங்களுக்கு வசதி வாய்ப்பை உருவாக்குவதற்காக மாடும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஸோ 5 மாடு கொடுக்குறோம். அதில் வந்து 2 நான் கொடுக்குறேன், 3 வந்து என்னோடய டீம்மேட்ஸ்லாம் சேர்ந்து என்னோடய குலதெய்வத்துக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அதன் பிறகு கண்டிஷன்னா அந்த மாட்டிலேருந்து பால் டெய்லி வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்னதானம் சிறப்பாக எந்த வீடு வந்து ஓகோன்னு இருந்த வீடோ அந்த வீடு இடிக்கப்பட்ட பிறகு ஏறத்தாழ 3000 பேர் சாப்பிட்டாங்க. வான வேடிக்கைகளோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்புறம் அந்த கோயில் வந்து நல்லா எல்லா மக்களும் அந்த கோயில் அன்னதானம் இது மாதிரி விஷயங்கள், அப்புறம் அது இது கும்பாபிஷேகம்லாம் சொன்னோன்னா ஒரு மாதிரி லைம் லைட்டுக்கு வந்துடுது. சின்ன கோவில். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் கோயில் போயிருந்தப்போ அந்த மாடு இப்போ வந்து 2 நாட்டு மாடு, என்னுடைய நண்பர் மோகன், என் டீம்மேட்டு அண்ணன் சென்னை சேர்ந்தவர் குளத்தூர், இன்னொரு வந்து சங்கர் அண்ணன், 2 பேரும் அவர் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆனவர். 2 பேரும் நாங்கள் குலதெய்வத்துக்கு 2 நாட்டு மாடு வாங்கி தரோம்னு சொன்னாங்க. உடனே அது 2 நாட்டு மாடு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜாதிக்காரெலாம் சொல்ல, எங்கள் ஊரில் எல்லாம் ஜாதிலாம் பார்க்க மாட்டோம். தேவேந்திரர் குல வேளாளர் சமுதாயம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பயிர் செஞ்சவங்க, அவங்களுக்கு ஒரு மாடும், அப்புறம் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மாவுக்கு எங்கள் பக்கத்து வீடு அவங்களுக்கு ஒரு மாடும் கொடுக்குறோம். இப்போ என்ன கண்டிஷன்னா மாட்டுக்கு வந்து டெய்லி வந்து முதல்ல வந்து நார்மல் சிந்து மாடு, இப்போ நீங்கள் வந்து நல்ல நாட்டு பசுவோட பால் தான் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்றோம். கொடுக்க சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க டெய்லி. சரி, அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்போது கரெக்டாக ஒரு பிராமணர் வராரு. நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு வேளை பூஜை பண்ணிடுறேன், எனக்கு வந்து 3000 ரூபா கொடுத்துருங்கன்றாரு. இது என்னடா இது வந்து கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லிட்டு உடனே அவர் பிடிச்சி போடுங்க கேட்குறாங்க. தயவு செய்து பிடிச்சி போடுங்க, அப்படியே கொஞ்சம் பெருமாள் கோயிலையும் பார்த்து சொல்லு, பிள்ளையார் பார்த்துக்க சொல்லு, அவன் எந்த கோயிலுன்னா பார்த்துட்டு நம்ம கோயில் வந்து நித்திய கைங்கரியம் வந்து மேலே தரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மாடும் இவங்க 2 பேர் வாங்கி தராங்க. பாலை கொடுக்கலான்னு முடிவு பண்ண உடனே ஒரு பூசாரி வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கான பணம் நான் கொடுக்குறேன். சரி, இதில் என்ன கவனிக்கணும்னா, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்திலையும் கரண்ட் கொடுத்தப்போ, கும்பாபிஷேகம் பண்ணப்போ, அன்னதானம் பண்ணப்போ, பசுமாடு கொடுத்தப்போ, இப்போ வந்து 2 மாடு வாங்கி கொடுத்தப்போ, அதன் பிறகு அதுக்கு மேலே இப்போ பூசாரி போட்டப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்டீப் ரைஸ் பார்க்குறேன். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், அதிகாரத்தை நோக்கி கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்குறேன். இது நான் மனப்பூர்வமாக இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள்லாம் 1000 காரணங்களுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பதிவு ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சதுரகிரி மகாலிங்க சுவாமி பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். சமோ
கரெக்டாக இது சம்மந்தமாக ஒரு விஷயம், இந்த குலதெய்வம் சம்மந்தமாக ஒரு விஷயம் அந்த அந்த வீடியோ பதிவுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு நிகழ்வால் தான் இந்த வீடியோ பதிவை நான் வெளியிடுறேன். நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். நான் வந்து 92 71 பிறந்தப்போ 81 வரைக்கும் டஃப்பாக இருந்தேன். 81 91 அது வேறு மாதிரியான ஒரு லைஃப், ஸ்கூல் டு காலேஜ் லைஃபு. 91 2001 துன்பத்தோட உச்சத்தை வந்து எல்லைக்கோட்டை தொட்டுட்டேன்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டங்கள், அப்புறம் எங்கள் அப்பாவோட உயிரிழப்பு, எல்லா விஷயங்களும் ஏற்பட்டது. ஒரு சந்தோஷம் கல்யாணம், ஒரு சந்தோஷம் என் குழந்தை பிறந்தது, அவ்வளோதான். 2001 to 2011 நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த கோயில் தொட்டதுக்கப்புறம் ஸோ முதல்ல அந்த கரண்ட் கொடுத்தனால ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தது. 2011க்கு அப்புறம் 2021 பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி தான் கொண்டு போய்ட்டுருக்கேன். அதுக்கு வந்து நான் இப்போ வந்து நிறைய டைம் இருக்குது, நிறைய யோசித்து பார்க்க நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது, அதுக்கான நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் வந்து அந்த புள்ளிகளை இணைத்து பார்க்கின்றேன். நம்ம வந்து அந்த 2001 2011 இப்படி தான் இருந்தோம், இதான் நடந்தது. ஆனால் ஏன் வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டது? நான் வந்து ஏன் 2010 ஜெயா டிவியில் வாய்ப்பு கிடைக்கணும்? நான் வளர்க்கப்பட்டது வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு மாற்று சைட்லேருந்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் நான். அப்போ அந்த அம்மாவுடைய இறப்பு வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, அவங்க நல்லவங்க கெட்டவங்க 1000 வாதங்கள் வைக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வகையில் அந்த அம்மா வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான். அது இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எனக்கு. நீ என்ன வந்து அவங்களையும் அவங்க கூட இருந்தவங்களையும் வந்து பெரிய தூக்கி வச்சு பேசிங்கன்னா, நான் கட்சிக்காரெலாம் பேசலை. அவங்களால நான் ஒரு ஆதாயம் பெற்று நன்றி மறப்பது நல்லதல்ல. எனக்கு அவங்ககிட்ட ஒரு பெரிய எனக்கு பர்சனலாக நான் சொல்லலை. பர்சனலாக வந்து மேபி டிவி சான்ஸ்க்கும் அவங்களும் சம்மந்தம் இல்லை, கீழே இருக்கவங்க கொடுத்தது அவங்க டிவி, அவ்வளோதான். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண்டாள் கோயிலுடைய திருப்பணி. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நான் அதெல்லாம் பார்க்குறேன். நான் இது ஏன் வந்து இந்த கோயிலில் போய் நம்மளை லிங்க் பண்ணோம், ஆண்டாள் கோயிலுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், நோ கனெக்டிவிட்டி. அங்கே ஏன் போகணும்? அதுக்கப்புறம் ஏன் அந்த ஒரு 10 வருஷமாக போகிறோம், 12வது வருஷம் வந்து அந்த சேர்மன் நம்மளை கூப்பிட்டு கேட்குறாரு, பேசுகிறோம். அங்கே இருக்க பிராமணர் எப்போவுமே போகிற ஆள் திடீர்னு ஏன் அங்கே கூப்பிட்டு போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸோ மெனி ஹேப்பனிங்ஸ். அப்போ இந்த புள்ளிகளுக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த குலதெய்வம் என்கின்ற ஒரு விஷயம்தான் என்னுடைய லைஃப்பில் என்னை இவ்வளோ தூரம் உயர்த்திருக்கின்றது.